மாற்றணும், அதுக்கப்புறம் தான் சிம்மை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனே. படித்தேனே ப்ரோ, உங்கள் கமெண்ட்டை படிக்காமல் இருப்பேனா என்ன விஜய் ப்ரோ நீங்கள்? அப்போ நான் படித்ததை நீங்கள் கேட்கல அதானே? அப்போ நீங்கள் தான் பிஸியாக இருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு தான் இருக்கும். மதுசா வீட்டு அங்கே இருக்காங்க பாரு. உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இல்லையா? இல்லை இல்லை விஜய் ப்ரோ, ஒய்ஃபைலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் ஹபிக்கிட்ட தான் கேட்டேன் ஒய்ஃபை கனெக்ஷன் மாற்றலான்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாரு. சரின்னு விட்டாச்சு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க தான், உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் அதிகம். அதுக்காக என் லைவில் வந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என் லைவ் சுற்றிட்டே இருக்குமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் லைவ் வந்தால் எப்போ வந்தாலுமே சுற்றிட்டே தான் இருக்குது, பேசாமல் நீங்கள் ஒய்ஃபை மாற்றிக்கோங்க, அதுக்கு பைசாவும் கம்மியாகும், வீட்டில் இருந்தும் அழகாக போடலாம், எனி டைமும் போட்டுட்ருக்கலாம் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை விஜய் ப்ரோ, என்ன பண்ணுறது? எங்கே உசேனண்ணா, ஜெயா சிஸ்டர் இருக்கீங்களா? பேசுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பேருக்கு ஒரு டிகிரி வாங்கி வச்சுருக்கேன் விஜய் ப்ரோ. நீங்கள் என்ன ஐடி டிபார்ட்மெண்ட் வேறு சொன்னீங்க, நீங்கள் என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். பேருக்கு ஒரு டிகிரி வாங்கி வச்சுட்டு வீட்டில் தான் சும்மா தான் இருக்கேன் விஜய் ப்ரோ. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம், ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கலாம், சொல்லுங்கள். இப்போ 2 மொபைலில் லாகின் பண்ணலான்னு சொன்னீங்களா ஐடியை? 2 மொபைல் தானா, இல்லை அதற்கு மேற்பட்ட மொபைல்லையும் லாகின் பண்ணலாமா? கூறுங்கள். பிடெக் பெரிய படிப்பு தான், ஐடி ஃபீல்டாச்சே. ஓகே ஓகே விஜய் ப்ரோ. ஆமாம், நீங்கள் சென்னை பர்சன் வேறு, பெரிய பெரிய படிப்பு தான் படிச்சிருப்பீங்க. ஒர்க்லாம் எப்படி போகுது விஜய் ப்ரோ சொல்லுங்கள். எங்கே உசேன நான் பேசிகிட்டே இருந்தார், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், உங்கள் லைவ் வந்துச்சு, வந்தேன்னு சொன்னார். ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியல. என்ன உசேனண்ணா இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள். பட் டிரைவர் என்ன விஜய் ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? நிஜமாலுமே வா பிடெக் படிச்சுட்டு டிரைவராவா இருக்கீங்க? நம்ப முடியவில்லையே விஜய் ப்ரோ. போய் டிரைவர் ஜாப்பை சூஸ் பண்ணிங்க நீங்கள் பிடெக் படிச்சுட்டு. நான் அதை இதுவாக சொல்லலை, பட் கேட்குறேன், விளக்கம் கூறுங்கள். நான் எதுவும் தவறாக கூறவில்லை, பட் கேட்குறேன். பிடெக் படிச்சுட்டு டிரைவராக இருக்கீங்களே, ஒய் அதை சூஸ் பண்ணிங்கன்னு கேட்குறேன். அது என்ன சென்னை பர்சன்னா பெரிய படிப்பு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்களா? புதுசாக இருக்கே. ஆமாம் உசேனண்ணா, உங்களுக்கு தெரியாதா? ஆமாம், சிட்டியில் இருக்கவங்களாம் பெரிய பெரிய படிப்பாக தான் படிச்சிருப்பாங்க. புதுசாக இருக்குன்றீங்க உசேனண்ணா. உண்மைதான் அண்ணா, உண்மைதான். நீங்கள் இன்னும் 60-70லே இருக்கீங்க போல், அந்த மென்டாலிட்டி. அண்ணன் உசேனண்ணா இப்படி சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம். அதை நான் தாழ்த்தி சொல்லலை, கிராமத்தில் தான் இருக்கோம். இப்போ எங்கள் கிராமத்திலே ஃபர்ஸ்ட்லாம் யூஜி மட்டும் தான் படிக்க வைப்பாங்க, இப்போ பார்த்தா பிஜியும் படிக்க வைக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு இருக்கா, அவள் இப்போ யூஜி முடிச்சுட்டா, அதோட முடிச்சுட்டாலேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி கொடுக்கல, இப்போ மறுபடியும் பிஜி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்துச்சு இல்லையா? இப்போ சிட்டியில் அப்போ இன்னும் அதிகமாக தானே படிப்பாங்க. ஸோ நான் அதை மைண்ட் பண்ணி சொன்னேன் அண்ணா.